தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரன் அடிப்பட்ட பாம்பாக கொத்துவதற்கு தகுந்தாற் போல நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த வீட்டில் மருமகளாக ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது என்று முடிவு பண்ணிய பெண்கள் வீட்டை விட்டு கிளம்பவும் முடிவெடுத்தார்கள். ஆனால் இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் தலைக்கு மேலேறி உட்கார்ந்து விடுவார்கள் என்று குணசேகரன் பக்காவா பிளான் போட்டு அதன்படி ஒவ்வொருவரிடமும் நைஸாக பேசி அவர்களை இந்த வீட்டிலே இருக்கும்படியும் செய்துவிட்டார். ஆனாலும் நீங்கள் நினைத்தபடி சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், நான் எதுவும் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதனைத் தொடர்ந்து மருமகள்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கனவை நோக்கி போராட முடிவெடுத்து விட்டார்கள். அதற்கு முதற்கட்டமாக நந்தினி தயாரிக்கும் உணவு வகைகளின் பவுடரை வைத்து பிஸ்னஸ் பண்ணலாம் என்று பேங்க்ல லோன் கேட்க கிளம்பிவிட்டார்கள். ஆனால் அங்கே சொத்து இருக்கும் நபர் யாராவது ஒருவர் ஜாமீன் கையெழுத்து போட்டால் உங்களுக்கு லோன் கிடைத்துவிடும் என்று சொல்றாங்க. பிறகு குணசேகரன் வீட்டு மருமகள்கள் என்று தெரிந்ததும் அவரை வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும் என்று பேங்க் மேனேஜர் சொல்றாரு. இதை கேள்விப்பட்ட நந்தினி அப்படி ஒரு பிசினஸ் ஒன்றும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை என்று வீரமாக பேசிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட முயற்சி எப்படி எடுக்கலாம் என்று வழக்கம் போல் 4 மருமகள்களும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையில ஞானம் மொத்த பணத்தையும் எடுத்துட்டு கருவாடு பிசினஸ் பண்ணலாம்னு யாரையோ நம்பி போயிருக்கிறாரு. அங்க போய் பார்த்தால் கரிகாலன் பெரிய ஆளாக மாறி தோரணை எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. கடைசியில கரிகாலனுடன் கூட்டணி வைத்து ஞானம் மொத்த பணத்தையும் தொலைத்து ஏமாந்து போய்தான் நிற்க போகின்றார். ஆனால் இதற்கு பின்னணியிலும் குணசேகரனின் சூழ்ச்சி தான் இருக்கும். எப்படியாவது ஞானம் வைத்த பணத்தை அவரிடமிருந்து உருவிவிட்டால் ரேணுகாவின் நம்பிக்கையை உடைத்து விடலாம் என்பதற்காக இந்த மாதிரி வலை விரித்திருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு மருமகளுக்கும் கமுக்கமாக இருந்து சதிவேலை செய்து வெற்றியை குணசேகரன் தடுக்க பார்க்கின்றார். அந்த வகையில் இன்னும் பல மாதங்களாக இவர்கள் போராடும் வகையில்தான் இந்த நாடகத்தை இழுத்தடித்து கடைசியில் ஜெயித்து விட்டதாக காட்டப்போகிறார்கள்.